நான் ஆணையிட்டால் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னலை நீங்கள் ஃபுல்லா படிக்கிறது. ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டா. இது தம்பகட மீன் சந்தையா அண்ணா? இது என்ன கோயில் ஐயா? இது கரடி புள்ளாவை கதைய ஸ்ட்ராங்கா இருக்குது. கதைய ஸ்ட்ராங்கா இருக்கு. உசாரா இருக்கிறீங்க. முழுக்க கயிறு தான். அப்படியே இருந்தா எல்லாம் கைவிட்டாச்சு, அப்படியே கிடக்கு. ஓ அதோண்டு அது ஆக்களை துளைச்சி விட்டு ஆக்களை துளைக்கிற அந்த வீட்டுல நம்ம சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு. முந்தைய கிளோஜி தான் பெரிய சந்தை. பெரிய சந்தை ரொலியல் அரம்பரமா வேறுமே எவ்வளவு ரொலி நிக்குமா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சாந்தப்படுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே ஓகே ஓகே. சிரமதானே செய்தனா. வணக்கம் வரவே. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் குறிப்பாக புங்குடுதீவு என்ற ஊரில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு பிறகு இந்த ஊர் என்னமா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கோயில்களுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பாடசாலைகளை பார்க்க போகிறோம். இங்கே உள்ள கடைகள், இங்கே உள்ள மக்களோட பார்த்தீங்கன்னா காய்ச்சி பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னமா சொல்லி பார்க்கலாம். இதான் புங்குடுதீவு கண்ணகை அம்மன் கோயில். ஐயா வணக்கம். ஐயா என்ன நடக்குது? அம்மாட்ட வந்துருக்குறேன். அம்மாவில் என்ன சொல்கிறா? அம்மா என்ன சொல்கிறா? நல்ல வழியோடு விடுவாதானே மக்களுக்கு. விடத்தானே வேணும். விடுவா கட்டாயம். அவ்வளோ நம்பிக்கை இந்த ஊர் மக்கள். ஆமாம். என்ன மாதிரி பூசை வழிபாடு நடக்குது? பூசை இந்த காலமே வீட்டுக்கு ஒரு பூசை ஒன்று இருக்கு. அப்புறம் பதியம் 12க்கு. அப்புறம் பின்ன அன்றைக்கு 4 மணிக்கு ஒரு பூசை. தொடர்ந்து நல்ல வழிபாடுகள் நடக்கும். ஆமாம். ஐயா இப்போ ஐயா இது எத்தனை வட்டாரம்? இது 10ஆம் வட்டாரம். 10ஆம் வட்டாரம். கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வந்தது? யாரு? நீங்கள் தான். இப்போதான் வந்து கொண்டிருக்கேன். வந்து கொண்டிருக்கிறீங்களோ? ஆமாம். போயிட்டு இல்லை வரீங்க? என்ன உள்ளே போகல. இன்னும் போயில்லையா? வேற போயிட்டு முகம் கழுவிட்டு கால் கழுவிட்டு உள்ளுக்கு போகணும். நம்ம சிறப்பு தானே நம்ம நின்றாலே திருவிழாலும் ஊரில் நடக்கிறது நீங்கள். ஆமாம். திருவிழா தான் நான் நிறைய இப்போ கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் குறைவு. எங்களை இப்போ லீவு நாள் பருவம் மற்ற வெள்ளி செவ்வாயில் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வருவாங்க. இத்தனை சாப்பாடு கொடுக்குறது ஒவ்வொரு நாளும் கொடுப்பினோம். மத்தியானம் கொடுக்கலாம். தனித்தனியாக அந்த புக்ஸ் பண்ணி கொடுப்பினோம். சொல்ல போட்டு ஏன்னா ஆட்கள் குறைவு தானே சனம். அதால் மடத்தில் சமைச்சு இந்த கொண்டு புக்ஸில் போட்டு கொடுக்குறோம். சரியா சரியா. ஐயா பேர் என்ன? எத்தனை வயசு ஆளுக்கு? எனக்கு இப்போ 25 வயசு. சும்மா விளையாடுறீங்க? இன்னும் பகுதியாக பண்ணுறேங்க. 51ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 51ஆம் ஆண்டு 21ஆம் தேதி உண்டு. ஐயா 3ஆம் நம்பரா? நல்ல சிரிச்சமாக தான் இருக்கிறீங்களே. என்ன நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனால் கஷ்டத்தை கொடுத்துட்டாம்மா. ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு சொன்ன அம்மா பார்ப்போம். அதை தான் அம்மாட்ட தெரியும். அம்மா தருவா அந்த நம்பிக்கை. ஆமாம். அம்மா இன்னும் அஷ்டம் தான் பிள்ளைக்கு. என்ன 12 பவுன் நகையை வீட்டில் களவாடிட்டாங்க. அதாலே அம்மாட்ட வேணும். அம்மாட்ட வேணும். எல்லா தெய்வங்கள்ட்டும் அம்மாட்ட தான் கூடுதலாக வந்து கொண்டு இருக்கிறேன். கைவிட மாட்டேன். இது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓ சரி ஐயா. சரி ஓகே. இப்போ மக்கள் இந்த மக்கள் எந்த தனி பிரச்சனை தானே. அப்போ இந்த தனி கார்டில் தனிப்பதையே எந்த இதுக்கு நம்ம பேங்கில் வாலிபல்ண்டா எதுவும் கொடுக்குறாங்கண்டா. இப்போ இந்த மழை வெள்ளங்களோட இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க இந்த சாமான்கள் நாம் எல்லா அடிக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆள் இல்லைன்னு கொடுக்க மாட்டாங்க. அதால் கொஞ்சம் 2 நாள் பின்னும் வராமல் இருக்கிறது. சரி ஐயா. ஓகே. இதான் புங்குடுதீவு கண்ணகை அம்மன் கோயில் பாருங்கோ. நல்ல அமைதியாக இருக்குது. நல்ல காத்தோட்டமாக நல்ல அமைதியாக கோயில் இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுக்கலும் தெரியல. நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன் கோயிலை. அம்மாளாச்சி வீட்டு இருக்கிறா. வசந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. சரி கைஸ், நாங்கள் தொடர்ந்து போகலாம். ஃபேமஸ் கண்ணம்மன் கோயில். கண்ணகை அம்மன் கோயில் தான் ஃபேமஸ். என்ன வேறு என்னென்ன கோயில்கள் இருக்குது? கரடி புள்ளியா கோயில், செங்கந்தேரு புள்ளியா கோயில், ஓகே, கல்டியப்பேட்டு முருகன் கோயில், ஆலம்பலாம் கோயில் அடியில் ஆட்கள் இது குறைவு பூஜைகள் செய்வாங்க. ஓகே. மற்றது இது வீட்டு பக்கம் எல்லாம் கவலை பேசுகிறாங்க. காளி கோயில், இது என்ன கோயில் ஐயா? இது இதான் கரடி புள்ளியா கோயில். கரடி பிள்ளையார் கோயில். என்ன பூசையெல்லாம் என்ன மாதிரி நடக்குது?
ஆ பூசையில் இங்கே என்ன மாதிரி நடக்கிறது ஐயா? ஒழுங்காக நடக்குது, பிரச்சனையே கிடையாது. ஓகே ஓகே. இது எந்த இடம்? இதான் ஆடி சந்தி. இதில் தான் நீங்கள் இறங்க போகிறீங்களா என்ன? அதை கொஞ்சம் தள்ளி விடணும். ஓகே. இதில் எத்தனை பஸ் வருது இங்கே? ஆ ஒரு நாளைக்கு இங்கே பக்கம் எத்தனை பஸ் வரும்? அரை மணி நேரத்துக்கு கொண்டு 8 மணி மட்டும். நடக்குது திருவிழா. அதுக்கு ஓகே அடிக்க. என்னையா? அரை மணி நேரத்துக்கு கொண்டு 8 மணி மட்டும், அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. 6 மணிலேருந்து 6 மணி 5 மணிலேருந்து 5 மணிலேருந்து. ஓகே. அதுக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு கொண்டு ஓகே ஓகே. சீட்டு பஸ்ஸும் தரும் கிடைக்கிறேன். கடைகள் எல்லாம் வந்துட்டேன். பெரிய இதான் மெயின் கடை உங்களுக்கு இல்லை. ஓகே ஓகே. இதை நிப்பாட்டு. என்னையா? இதுதான் நிப்பாட்டு. இதை நிப்பாட்டுறதா? ஆமாம். எந்த உழைக்காத போகணும், எந்த வீடு அங்கே கிடக்கு. இது கணக்கு கொடுக்க போகும். ஓகே ஓகே. இங்கே எல்லாம் கடைகள் எல்லாம் வந்துட்டுது. உங்களுடைய இப்போ நல்ல டெவலப் ஆகுது. கமலா வைத்தியசாலை கோயில் ஒன்று இருக்குது. நான் இப்போ கண்ணகி அம்மன் கோயிலில் இருந்து தொடர்ந்து புங்குடுதீவு வரவேற்பு கோபுரத்தடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வேற லெவல் பிளேஸ் guys. தொடர்ந்து வந்தோம்டா இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்கோ. புங்குடுதீவு ஸ்ரீ கணேச மகாவித்யாலயம். அம்பலவான கலையரங்கம் இருக்குது. இது ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. தண்ணி நிற்கிறபடியா போகலாம் அது வயசு. இதில் நிறைய வீடுகள் இருக்குன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. ஐயா விலையை காவிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற பழைய வீடுகள் எல்லாம் பாருங்க. ஐயா ஐயா அங்கே வர்றீங்க, நில்லுங்க, வார் இந்த வார் ஐயா. சைட் ஆகும் நல்ல காத்தடிக்குது. எப்படி இதால் போகிறீங்க? ஆஹா. என்ன நடக்குது ஐயா? நடத்தெல்லாம் செய்கிறாங்க. என்ன மாதிரி? நோம்பலாக எங்களுக்கு போய் கொண்டிருக்கு சாப்பாட்டோட. தொழிலெல்லாம் இருந்து களவும் போய் எல்லாம் போயிட்டு. சீயத்துக்கு என்ன செய்கிறீங்க? சும்மா அண்டன்டாடுறதுக்கு கிடைக்குது, ஆண்டான் இதால் கிடைக்குது. வேறு யாரை சொல்கிறது? அதான் அதால் போய் கொண்டு உயிர் வாழணுமே, உழைக்கணும் உயிர் வாழ. இந்த காற்றுன்னு பார்க்காம இந்த விலையெல்லாம் கொஞ்சம் புடுங்கப்பட்டு போயிட்டுது காற்றோட. இப்போ திருப்பி கொண்டு போகிறோம் பாயறதுக்கு. வேற என்ன செய்யறது? அதே காத்துக்குள்ளால எப்படி உலகி கொண்டு போறீங்க? என்ன செய்யறது? இவ்வளோ திறமை. எத்தனை வயசு? ஐயா எனக்கு 65. 65. வேற என்ன? ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் வாழ்க்கை. காலை பின்னரே ஒரே ஓட்டம் தான். வேற என்ன செய்யறது? எத்தனை வயசு அப்படி ஓட தொடங்கினது? இது நான் 75ஆம் ஆண்டுலேருந்து இதே ரேஸா. 75 15 வயசு. அதான் 15 வயசுலேருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். வேறு தொழில் ஒன்றும் இல்லை, இதே தொழில் தான். மற்ற கிடைக்கிற மேசன் மேலே அதுக்கு போவோம். இல்லை உழைப்பு இல்லாட்டி வேறு எந்த டீசிங்களை லோனுகளை எடுத்தால் அது ஒரு பெரிய கரைச்சல். ஆக்களை துளைக்கிறது. அதுக்காக வேண்டி ஒன்றும் பார்க்க இயலாது, பஞ்சையும் பார்க்க இயலாது, வருத்தம் வேதனையும் பார்க்க இயலாது. அப்போ ஓடத்தான். என்ன பேர்? எத்தனை வட்டாரம் உங்களுக்கு? எங்கட 11ஆம் வட்டாரம் உதயன். ஓகே ஓகே. இப்போ கடற்கரைக்கு போறீங்களா? இப்போ கடற்கரைக்கு போகிறோம். மீன்பிடி என்னமா பிடிக்க நிறைய வருதா? மீன்பாடுகள் ஒரு காலம் பார்த்தது. ஆனால் இந்த முறை பெஞ்ச மழை, காற்று மழை வந்து சும்மா தேவையில்லாம் மழை தான் பெஞ்சது. இடி முழக்க மின்னல் இருந்தால் தான் தொழில் நடக்கிறது கூட. ஏன்னா அந்த இடி முழக்க மின்னலுக்கு தான் அந்த கல் பார்வழியை நிற்கிற மீன்கள் வெளிக்கிடும்.
ஓகே ஓகே. இந்த முறை அப்படி இடிமுழக்கம் இல்லை, மின்னலும் இல்லை, அதால் தொழிற்பாடுகளும் இல்லை. அதுதானே கிடக்கிறது அடியோட அவையில் இடத்தை விட்டு வெளிக்கிடுறது. அப்போ அந்த சீர்பாடு இல்லாததுல தொழில்பாடு இல்லை. சரி ஐயா சரியா சந்தோஷமா. சரியா ஓகே 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 பாய் பாய். உண்மையாக சரியான காத்து இதால் போய் வரே சரியான கஷ்டம். புங்குடுதீவு முற்றவழி சந்தைக்கு வந்து நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா மீன் சந்தைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கூரல் முறையில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் மீன்களை வாங்கி கொண்டு போகிறோம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இங்கே என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி. நான் புங்குடுதீவு பூர்வீகம், ஆனால் இருக்கிற நைனாதீவில். நான் பூர்வீகம் 11ஆம் வட்டாரம் பூர்வீகம், மாமா மாதிரிலாம் 10ஆம் வட்டாரம். இப்போ இருக்கிற நான் நைனாதீவு 8ஆம் வட்டாரத்தில் இருக்குது. இங்கே என்ன மாதிரியான சந்தை நடக்கிறது கூரல் முறையில்? கூரல் முறையில் ஒரு 1000 ரூபா சின்ன 100 ரூபாலேருந்து ஆரம்பிக்கும். யார் கூடையெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மீன். வேறு வேறு இடங்களில் உள்ள ஆக்கள் வந்து இங்கே கூரலை கொடுப்பீங்க அப்படின்னு இல்லையே. ஒன்று சங்கத்து சம்மந்தப்பட்ட ஆக்கள் தான் வந்து எடுத்து செஞ்சு செய்யலாம். அதுக்குன்னு உங்களுக்கு இந்த சங்கத்தில் உள்ளவங்க மாதிரி தானே செய்யணும். வேறு ஆக்கள் அவங்களுக்கு சங்கங்கள் இருக்குன்னு அந்த சங்கங்கள்ல இருந்து ஆக்கள் செய்வாங்க. ஓகே ஓகே. இங்கே எந்தெந்த இடங்களில் ஆக்கள் வாரவையர்? இங்கே 12 வட்டாரம் இருக்குது. உங்களுடைய மொத்தம் 12 வட்டாரம் இருக்குது. இந்த 12 வட்டாரத்தில் கடற்தொழில் செய்கிற ஆக்கள் கூடலாம் கடல் சம்மந்தப்பட்டதான். தீவை வந்து கடல் அதனால் கடற்தொழிலாளர்கள் தான் கூட தீவுக்கு. இங்கேயும் சரி நைனாதிவும் சரி. நைனாதிவில் ஒரு 800 குடும்பம் கடற்தொழிலாளிகள் தான் இருக்காங்க. கூடுதல் மற்ற அரசாங்க உத்தியோகத்தை கடை வச்சுருக்கவங்க அங்கே நைனாதிவில். புங்குடுதீவு அதே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் ஒரு சந்தை இருக்குது, இருப்பிட்டிலையும் ஒரு சந்தை இருக்குது. ஓகே. இங்கேருந்து கூடி கொண்டு போய் இருப்பிட்டி சந்தையிலையும் விற்பாங்க மீன். ஓகே ஓகே. இன்றைக்கு என்ன மாதிரி விலைகள் போகுது? இன்றைக்கி கூறால் சரியாக நான் வந்து பார்க்கல, நான் இப்போ தான் வந்தேன். சரியான விலை தெரியலை. சரி மற்றவங்களுக்கு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். ஓகே நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஓ ஐயா இங்கே ஐயா 12 வட்டாரத்தாக்களும் இங்கே வந்து கூரல் முறையில் விற்றுட்டு போவினோம். என்ன நிலைக்கு 12 வட்டாரத்தாக்களும் இங்கே தான் வந்து கூரல் முறையில் மீன்களை விற்றுட்டு போவினோம். ஓ ஓகே. இப்போ எந்தெந்த வட்டார ஆக்கள் வந்து மீன்களை விற்றுட்டு போயிட்டீங்க? இருக்கிற இப்போ வந்து 12ஆம் வட்டாரத்தில் ஆக்கள்லாம் கூடுதலாக இங்கே போகிறது. ஓகே. மற்ற அங்கே தம்பட சந்தி ஒன்று இருக்குது. அதில் இப்போ அங்கத்தில் ஆக்கள் இங்கே 4ஆம் வட்டாரம் 3ஆம் வட்டாரத்தில் ஆக்கள் எடுக்கிறோம். ஆஹா. இப்போ சந்தை முடிஞ்சுதா இந்த மாதிரி? சந்தை முடிஞ்சது நாங்கள் அருகில் பார்த்து கொண்டு இருக்கோம். ஆஹா. இப்போ நாங்கள் போனால் அந்த சந்தையில் எடுக்கலாமா? இப்போ அங்கே போனால் எடுக்கலாம். எங்கே போகணும் இப்போ? நான் இதால் போய் தம்பட்ட சந்தை காட்டு தம்பட்ட சந்தையில் போனால் வீடியோ எடுக்கலாம். சரி நன்றி ஐயா. ஓகே. மீன் வியாபாரத்துக்கு வந்தாங்க. மீன்களை பெருசாக வர இல்லை. காற்று மழையால் தொழில்கள் போகலை. கொஞ்சம் மீன் வந்தேன். சும்மா நீங்கள் மீன்களை வாங்கி கொண்டு விற்கிறதா என்ன மாதிரி? நான் இங்கே கூறுறேன். மீன் எங்கிட்ட தொழில் வந்தால் மீனை கூறுறேன். அதான் வேலை எங்கிட்ட வேலை. பட் வாங்குறாக்கள் வியாபாரம் இருக்கிறாங்க. ஓகே. இங்கே நாங்கள் எத்தனை மணிக்கு தொடங்க சந்தை? நாங்கள் 7 மணிக்கு செல்லும். 7:30க்கு துவங்கிடும். 7:30லேருந்து 7:30 இந்த 8 மீனை வந்தால் இப்போ 9 மணி மட்டும் இருக்கும். பராபடியாக அந்த 8:30க்கெல்லாம் வேலையெல்லாம் கூட்ட போகிறோம். மலைக்கு நல்ல மீன்கள்லாம் பிடி விட்டுருக்கு வேணே. மலைக்கு அது எந்த முறை அவ்வளோ பெருசாக பிடி வரல. போன வருஷம் அதுக்கு 3 வருஷம் தான் பிடி வரட்டேன். இந்த வருஷம் பிடி வர காரணம்னா காற்று மாறி வந்துட்டு அவங்க எல்லாம் இந்த 10 வீட்டுக்கிட்ட கூட அந்த குறியோட்டாம் பக்கம்தான் விலை வாங்கிடுவாங்க. சோழ கச்சான் வந்ததால் அவங்களோட விலையெல்லாம் எல்லாம் விழுந்து போச்சு. எல்லாம் சேதமாக போயிடுச்சு. அவங்களோட தொழில் இந்த முறை காற்று வந்து எல்லாம் பலதாக்கி தான் மிச்சவங்களே போகிற ஒன்றும் இல்லை. தொழில் மீன் நடக்குது, மீன் படம் இல்லை. ஓகே ஓகே நன்றியா. சரி கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தை இங்கே இருக்குதான், தம்பகடை சந்தைன்னு சொல்லி. அங்கே போயிட்டு நாங்கள் என்ன மாதிரி விற்பனை மீன்கள் எல்லாம் வியாபாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா தம்பகடை சந்தைக்கு எதால வருது? தம்பகடை சந்தி நேராவா? ஓகே சரி நன்றியா. ஓகே 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 நன்றியா. பார்க்குறேன். ஓ சரி ஐயா நன்றியா. ஓகே பாய். இது ஆடுகள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதான் காய்ஸ் மீன் சந்தை. மீன் சந்தை அதாவது பார்த்தீங்கன்னா தம்பகடை மீன் சந்தை. இதான் தம்பகடை மீன் சந்தையா அண்ணா? மீன்கள்லாம் இப்போ எங்கே எடுத்துகிட்டு வந்தது?
இது குற்றவாளி மீன்ஸ் அங்கே இருந்தா கடற்கு கடற்கரையில் ஓகே ஆஹா அப்போ இங்கே மீன்கள்லாம் என்ன விலையில் போகுது ஒரு மீன் 1000 என்னையா இது எவ்வளவு இது 800 கிலோ ஓராவா ஒட்டி ஒட்டி என்ன ஒட்டியா இது விளா மீன் என்ன இது விளா மீன் பாலை மீன் அதான் என்ன விலையில் போகுது உங்கள்கிட்ட இப்போ இது வந்து 800 இது 800 இது வந்து அரை கிலோ 300 அரை கிலோ இது அரை கிலோ 300 அரை கிலோ 400 அண்ணா என்ன உயிரோட நண்டு வச்சிருக்கிற ஆஹா கடிக்காதோ இது நண்டு தானே ஓகே எல்லாம் உயிரோட தான் இருக்கு தானே உயிர் நண்டு உடனே சமைச்சு சாப்பிட வேற லெவல்ல இருக்குமா ஆஹா மீன் தானே ஓ ஓ ஓ ஆஹா என்னவா இங்கே மீனெல்லாம் சரியான மலிவாக இருக்கு வேணா மற்ற இடங்களோட ஒப்படைக்குள்ள மரக்கறியெல்லாம் இங்கே இன்னும் விலையில் போகுது இங்கே மரக்கறிகள் உற்பத்தி குறை வேணே இந்த குறைவில் திண்ணவேலியில் தான் எடுத்துகிட்டு வர்றது திண்ணவேலியில் போய் எடுத்துகிட்டு வரீங்களா எடுத்துகிட்டு வர்றது சரியா கஷ்டம் தானே ஆஹா இப்போ அங்கே ஜாழ்ப்பாணத்தோட ஒரு கிலோ கத்தரிக்கு 600 விற்கிறேன்னு சொன்னால் இங்கே எவ்வளோ விற்கும் 800 விற்கும் 200 கூட என்ன மலைக்குள்ளெல்லாம் என்ன மாதிரி போனுச்சு வியாபாரங்கள் எல்லாம் மழையில கஷ்டம் தான் இருக்க நிற்க மேலே அதை அப்படியே நடுங்கி வியாபாரம் செய்யலாம் ஏதோ உஷாரா இருந்தபடியா தப்பிச்சிட்டீங்களா நிவாரணங்கள்லாம் தெரியணுமா கவர்மெண்ட் யாருக்கு நிவாரணங்கள் கிடைச்சிருக்குது நீங்கள என்னது நிவாரணம் ஐயா என்ன உசாரண ஆளா இருக்கிறீங்க கதைய ஸ்ட்ராங்கா இருக்குது கதைய ஸ்ட்ராங்கா இருக்கு உசாரா இருக்கிறீங்க என்ன சொல்றீங்க அது 17 வயதில் எடுத்தது ஓகே 77 வயது அப்படி 1500 கிடைக்கும் 1500 அப்படி என்ன 500 தான் உள்ளுக்கு போடுறேன் எடுத்து வைக்கிறியா கொம்பனிக்கு கொடுக்குறானே இந்த வீடும் சரியில்லை பிடிச்சி படமெல்லாம் பிடிச்சி கொண்டு போறீங்க உங்களை நான் படம் பிடிச்ச ஞாபகம் இருக்கா முந்தைய இருக்கா வந்து ரோட்ல கண்டு கதாச்சு அங்கே அங்கேடா எங்கடா மலத்தோடி அந்த காத்து வளர்த்துக்கு ஈஸியா வரலாம்னு சொல்லி வந்து வந்திருந்தீங்க அவன் வருவாடா வியாபாரி வருவாடா என்ன எங்க மீன் எங்கடா இதெல்லாம் கம்பெனிக்கு போகுதா அண்ணா அப்போ எந்த கடற்கரையிலேருந்து கொண்டு வந்தீங்க இங்கே குறிகட்டுவான் ஓகே இங்கே என்ன மாதிரி மீன் வளங்கள் பிடிபடுதா இப்போ குறைவு ரோலர் வந்தா பிறகு குறைவா என்ன மாதிரி ரோலர்கள் வந்தால் இப்போ காற்று தானே புயல்கள் அந்த கொஞ்சம் குறைவு வலைகள் எல்லாம் பிஞ்சு போச்சு வலைகள் சேவ் பண்ணி பாண்டாக்கின்றா தான் இனி பழையபடி எல்லாம் வேற ஒன்று வேணே பழைய நேரத்தில் வந்தால் தான் சரி வரும் இப்போவே இந்த தண்ணி வத்தே இல்லைண்ணே அந்த பழங்கள் எல்லாம் தண்ணி அங்கே வீடுகள் பழங்கள் எல்லாம் சமைக்கிறதே கஷ்டமா தான் இருக்கு மேலே கனவா என்ன விலை போகுது இன்றைக்கு கனவா இந்த 1400 போகும் ஐயாக்கு எத்தனை வயசு எனக்கு 71 வயசு 71 வயசு அவருக்கு நல்ல ஏஜான ஆள் தானே அவரும் ஆனால் இளம்படியில் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறார் இங்கே அது தண்ணி நிற்குது அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தையில் ரோட்டெல்லாம் தண்ணி நிற்குது பாருங்க இதில் பாருங்க இன்னும் ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தையில் ரோட்லாம் தண்ணி நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது ரோட்டில் மட்டும் இல்லை இங்கால குடியிருப்பு பகுதிகளிலையும் சரியான தண்ணியா உங்களோட மகனாரும் இந்தியாவுக்கு வந்த வேலை உங்களோட மகனாரும் இந்தியாவுக்கு வந்த வேலை இந்தியாவுக்கு ஓ அவர் உங்களை பேட்டி எடுத்து போடச்சுன அவர் என்ன ஓ ஒருவர் இருக்கிறார் 4 பொடிகள் ஒருவன் கொழும்புல இருக்கிறான் பெரியவன்
2 பேர், ஒரு ஆள் லண்டனில், ஒரு ஆள் பிரான்ஸில் இருக்கு. ஃப்ரான்ஸில் இருக்கிறதான் மெசேஜ் பண்ண சொல்லி நினைக்கிறேன். ஓ உங்களை பேட்டி எடுத்து போட்டான்னு சொல்லி கேட்டவன். ஓ சரி சரியா, ஓகே. சந்திச்சல சந்தோஷமா? சரி ஐயா, சரி சரியா, சரி வரேன் வரேன். ஓகே 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 சரி. இங்கால வேற என்ன ஃபேமஸான இடங்கள் இருக்குது? குருடன்டா அதாலையா? அதடிக்கு போனால் என்ன மாதிரி அங்கே என்ன இருக்குங்க? கடல் இருக்கு, கடற்கரை, ஜெட்டி, சரி. எதால போகணும்? இதால போய் தான் போகணும். ஓகே ஓகே நன்றியா. ஓகே சரியா. என்னண்ணா? அதெல்லாம் பணம் எடுத்து போடலாம். பெட்ரோல் செட்டி அடியால் போகணுமே. இதாலையா? ஓ ஓ காட்டுங்க, இடம் காட்டுங்க. இப்போ நாங்கள் இதால திரும்புறது இதால என்ன? அது சுற்றி வர தண்ணி, அது ஆண்டு வரும் மழை பெய்ய தண்ணி தான். அப்போ அது உள்ளுக்கு போனால் தான் தண்ணி அவனு சொல்லி அப்போ வந்து மட்டும் எல்லாம் ஒரு நடக்கிற பாரு. இங்கே உள்ள ஆக்கெல்லாம் பாவம் தானே உண்மையா? ஐயோ அங்கே அந்த விட்டு தண்ணிக்கே கிடக்கு. அப்போ என்ன சொல்லி நான் இப்போ இந்த 25,000 கொடுத்தவே இல்லை, அது என்ன மாதிரி? அது ஒரு 4-5 பேருக்கு தான் இந்த பதிவட்டு வச்சு உண்மையாக இந்த வட்டம் இருக்குது. அது இந்த மகனுக்கும் கிடைச்சது. முக்கியமாக இந்த கடலால் தான் புயல் வந்தது. என்ன இதால போகிறது? அப்போ நாங்கள் அந்த கடற்கரை போகணும். இதால் என்னடையா போகிறது? கடவுள் இதால போகிறது? இதால போகிறதா? இதெல்லாம் போகிறோம். இதெல்லாம் பாதை இல்லை. நாங்கள் இது பெரிய கஷ்டம். தண்ணியெல்லாம் ரோட்டு மட்டும் நின்றார். இதில் நிப்பாட்டுறது ஐயா? இதில் நிப்பாட்டுட்டா வேற வாகனம் வராதா? கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க. இந்த பாருங்க எல்லாம் புயலோட அடிப்பட்ட வரையும் இந்த தொழிற்சாலை குடியில் இருக்குது. தகர பேட்டையும் எல்லாம் அழிஞ்சது. எல்லாம் நாசம் தானே? எல்லாம் முழுக்க நாசம். ஒட்டு மொத்தம் எல்லாருக்கும் இந்த வேலை பாதிப்பு. இப்போ ஒரு இங்கே ஒரு தம்பியாச்ச இது பைப்பொண்ணு முழுக்க அப்படி தான் இந்த நிமித்தி வச்சுக்க திருப்பி பாஞ்சாலும் வளைக்கும். ஓகே. இந்த இதுதான் இந்த கவனமாக தான் கொண்டு வந்தது. நல்ல தண்ணி ஓட்டம் தானே? இந்த ஓகே ஓகே. எல்லாம் துண்டு உண்டா கிடக்கு. இங்கே இது பாருங்க முழுக்க கயிறு தான். அப்படியே இருந்தால் எல்லாம் கைவிட்டாச்சு. அப்படியே கிடக்கு. எத்தனை ஓட்டம் மலையாளம் ஐயாமே மீன்படியா? மீன்படியா? நான் சின்னலேருந்து சொல்லி செய்கிறதா? நான் சின்னலே இஞ்சதான். நான் சேர்ந்து விடையில அங்கே வன்னியில் பதிவு அங்கே இருந்து இங்கே மகனோட சேர்ந்து இங்கே சொல்லு. வன்னியில் என்ன மாதிரி? வன்னி ஒரு நல்ல ஊர் தானே? வன்னி ஊர் நல்ல ஊர் தான். இப்போ எந்த வீட்டுக்கும் இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக இல்லை. எல்லா சாமான் இயந்திர சாமான் முழுக்க எடுக்கலாம், உடுப்பு எடுக்கிறாரு எல்லாம் சரி. ஓகே. வீட்டுக்காரி அங்கே இப்போ என்ன வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் தான் குளிக்கணும் அப்படியா? இங்கே வேற ஓ ஐயா என்ன கடலுக்கு போய் மீன் பிடிக்காத தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதா என்ன மாதிரி? கடலுக்குள்ள என்ன வேலை போடுற நீங்கள்? இந்த களங்கட்டி கட்டி பைப்பு பாகிஸ்தான் பைப்பு வண்டி அது கொஞ்சம் காலம் தடையால நாங்கள் பாயல. இப்போ தடிதான்.
ஓகே ஓகே. அதுதான் சில பைப்புகளும் அந்த காற்றுக்கு நிற்கணும்னு பாஞ்சி அதுகளும் எல்லாம் வளைச்சி போட்டு வளைச்சி வலையெல்லாம் தும்பு மகந்த வலையே இப்போ 4 கூட்டம் சரி. ஐயா இது எத்தனை வட்டாரம்? இது 3ஆம் வட்டாரம். 3 தானே தோட்டங்களாக இல்லை இந்த உள்ளுக்கு உள் வீடுகள் அங்கே அதுக்கு ஒரு வீடு ரன்னிங்லேயே இருக்கு. பட் எந்த வீட பாருங்க இன்னும் தண்ணி வத்தையில என்ன தண்ணி வத்தையில இந்த வீட வீடு அதெல்லாம் அங்கே நடு தண்ணி அதெல்லாம் நடு தண்ணி. என்னண்டா ஐயா அப்படி என்ன இதுக்கு இருக்கிறீங்க உண்மையா? வேறு எங்கே இருக்கிறதோ அதெல்லாம் சொந்த வீடுகளில் இருக்கணும். இது 3ஆம் வட்டாரம் என்ன? ஆமாம். அப்போ எத்தனை வட்டாரங்கள் எந்தெந்த வட்டாரங்கள் கூட பாதிக்கப்பட்டது? அங்கால பெருசாக அங்கே ஒழிக்கிறது இல்லை, அங்கால எல்லாம் பாதிக்கப்பட்டது. சின்ன சின்ன பிள்ளைகள் பாருங்க எல்லாம் தண்ணி. ஐயா ஒரு மாதிரி காய்ச்சி நண்டை வாங்கிட்டீங்களா? ஒரு மாதிரி காய்ச்சி நண்டு ப்ரைஸுக்கு வாங்கிட்டீங்க. என்ன விலை போட்ட வேர்? இதுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். 1000 ரூபா. எத்தனை நண்டு வந்தது? ஒரு கிலோ கொம்பனியே கூட இருக்குது. ஒரு 1200 1300 எடுப்பான். என்ன மாதிரி இப்போ என்ன நடக்குது? அப்போ இப்போ சும்மா தான் இருக்கிறோம். உங்களுக்கு சில நேரம் சில வியாபாரம் செய்கிறோம். ஒரு கொம்பனிக்கு சாமான் கொடுக்குறோம். அது வெளிநாட்டு கொம்பனிக்கு அதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன கொடுக்குறோம்? அது இப்போ இல்லை, சித்திரை மாதம் போகிறதா கருவாடு சொன்னீங்க. கருவாடு தான் அது இப்போ 50 வருஷமா சரி நடந்ததில்லை. நான் தான் மெயின் கருவாடு கட்டுறது. இப்பயும் செய்கிறது. இப்போ ஒரு ஆளை வச்சிருக்கிறேன், அவன் தான் கட்டுறான். 5 ஆளை போய் வருவேன். அப்போ என்னென்ன கருவாடு மெயினாக செய்தீங்க? இப்போ கருவாடுகள் எப்போ இந்த குறியட்டுவான் செட்டியிலேருந்து 10ல் ஒரு கருவாடு அனுப்புவோம் ஒரு மாதம். இப்போ தொழில் இல்லை, ஒரு சின்ன வடிக்கு கேட்கிறாரு. இல்லை அப்போ மயிலட்டியாக்கள் அவங்கள இங்கே தொழிச்சுருவாங்க. இப்போ பொடியாக்கள் உள்ளுக்கு வரையிலாது. அப்படி இதாக போச்சு தொழில் வாய்ப்பு. இப்போ தொழிலும் அப்படித்தான் இதாக போச்சு. அது சரி. சூட விலைகள் மெயினாக இருக்குது. அப்போ ஐயா சீசனுக்கு மட்டும் தொழில் செய்கிறது? அப்படியா? சீசன் பார்த்து தான் தொழில் செய்கிற நீங்கள்? சீசனுக்கு மட்டும்தான் தொழில் செய்கிறது? சீசனுக்கு தான். சீசனாக இல்லை, நடுவில் 12 காலம் செய்யலாம். சூட கட்டலாம். அது நடுவே கட்டலாம். எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ரூபா 1 ரூபா கிடைக்கும். இப்போ இங்கேருந்து எங்கே கொடுக்குறீங்க? கொண்டு கொடுக்குறதா? கொழும்புக்கு தான் கூடுதலாக கொடுக்குறது. மற்றது பவனியா, மற்றது தம்புள்ள அப்படி ஒரு சந்தைகளுக்கு அவங்க அறிவிப்பாங்க. கொண்ட போகுது. அது வாகனத்திலாம் கொண்டு போகணும். கொண்டு போனால் தான் கட்டும். இப்போ எத்தனை வயசு தங்களுக்கு? இப்போ எனக்கு 77 வயசு ஆச்சு. ஸ்ட்ராங் மேன். 47ஆம் ஆண்டு வரணும். 47. என்ன திருவோணமலையில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். அங்கே நம்ம சித்தப்பரோட இருந்தேன். கடை ஹோட்டல், பெரிய ஹோட்டல். என்ன பேர்? யாழ்கவே பேர். வேறு 5 கடைகளுக்கு எல்லாம் வித்துட்டாங்க. ஒரு அண்ணனை சுட்டவங்க இந்த பிரச்சனையில். அது சுட்டத்தில் எல்லோரும் கடையை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. மற்றது ஒரு வீடு மட்டும் பின்னாலே இருக்குது. 6 மாதம் அவரும் செத்து போல அவை உள்ளெல்லாம் இருக்கணும். எல்லோரும் படிக்கிறார். இப்போ வருவலாம் சில நேரம் வந்தால் இங்கே வருவோம், வீட்டை வருவோம். அவள் சின்ன வயசு அப்படி உங்களுக்கு ஜிம்மில் மாதம் வந்தது? சரி, முந்தைய நீங்கள் தான் என்ன சொல்கிற பாடி பில்டிங்லாம் செய்த நீங்கள் எப்படி சின்ன வயசு உங்களுக்கு ஆசை வந்தது? அது இல்லை, நாங்கள் ஸ்டேடியம் பக்கத்தில் இருந்தாங்க. அங்கே ஸ்டேடியம் பக்கத்தில் அதுக்கு போய் அந்த விளையாட்டுகளை ரிங்கோல இருந்த நீங்களே? ரிங்கோவா? ரிங்கோ தான். அங்கே ஒரு 20-25 வருஷம் இருந்தால். அதே இருந்தவந்தால் அம்மாட அரசாங்கத்தோட இங்கே வந்தது. இல்லைப்பா தெரியுமா அம்மா வியாபாரத்து இதோட இங்கே வந்துட்டேன். அப்போ அது வந்து உள்ளூர் ஸ்டேடியத்துக்கு போய் தான் பழகிறேன். என் கோசியல் கலாகையில் வந்தவர். அது என்ன கிளிநொச்சி சந்தையும் வந்து அப்படித்தான் இருந்தாரு. அது நீங்கள் சொன்னீங்களா கதை கேட்கல? எல்லாம் வியாபாரம் கிளிநொச்சி சந்தை, அந்த கிளிநொச்சியில் சந்தை இருக்குது. அது மாதிரி சந்தை இங்கே கிடைக்க போகுது. தம்புள்ள சந்தை குப்பாவாளி சந்தை. தம்புள்ள இருக்கிறது ஊத்தவாளி சந்தை. முந்தைய கிளிநொச்சி தான் பெரிய சந்தை. கிளிநொச்சி பெரிய சந்தை. ரொலியல் ஆரம்பரமாக வேறுமே எவ்வளோ ரொலி நிற்குமா? நாளைக்கு
ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் சந்தை. ஆ அங்கே வந்து 100 லோரி 150 லோரி வரும். எல்லா வியாபாரம் செய்கிறோம். வெங்காயம், மிளகாய், மலைக்கறி, சகலதும் கருவாடு, அது ஒரு பயங்கர வாழைக்குழியில் அது பயங்கரமாக செய்கிறவங்க. இப்போ திட்டம் போட்டு தான் அரசாங்கம் நாங்கள் தம்பிள்ளையை கொண்டு போய் சேர்த்தது. நான் சொல்லுவேன் பப்புளுக்கு யாருக்கும் அரசியலை நாம கலைக்க வரையில அதை சொல்கிறேன். உண்மைதான் ஐயா. அரசியலுக்கு கலைக்கிறதுக்கு எங்களுக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். முந்தைய கிள்ளி தான் பெரிய சந்தேகம். 4ஆம் வகுப்பு தான் 4ஆம் வகுப்பு தான் படித்தது. இங்கே தான் படித்தேன் நான் ஊரில். இந்த சுப்பிரமணியன் இருக்குது பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் தான். அப்போ எத்தனை மாடு இடம்பெயர்ந்து போனது ரிங்கோ? ரிங்கோவுக்கு போயில வீடு இங்கே தான் இருந்தேன். அப்புறமா சரி கடைக்கு சுத்தப்படுற கடையில் ஓடினான். போய் கேட்கலாம் அங்கே. ஓகே ஓகே. ஐயாட பேர் என்ன? ஐயாட பேர் என்ன? பேர் என்ன உங்கள்கிட்ட? பேர் உலகநாதன். உலகநாதன். உலகநாதன் பாலநண்டு விட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும். பாலை பாண்டு சொல்லுவாங்களோ இப்போ. ஐயா சைக்கிளோட என்ன மாதிரி ஓடுவேன்னு சொன்னா காத்து வளம் பார்த்து தானே ஓடு. வேற என்ன காத்து வளம் பார்த்துல சைக்கிள் ஓடி தெரியுறீங்களே என்ன? சைக்கிள் ஓடுறது எங்கள் இதுக்கு சும்மா இருந்து நடந்துடும் அல்லது ஓடும் நடக்கிற ஆச்சரிய. அன்றைக்கு வேறொரு பாதையால வந்தார் என்ன ஏன்னா இதால வாரீங்கன்னு சொல்லி கேட்க காத்து வளத்துக்கு இதுதான் ஈஸியா வரலாமா? இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ இவங்களும் 50 வருஷத்துக்கு ஆச்சு ஜாப்பான்காரராக இங்கே தொழிலுக்கு வந்து முதல் குறிக்கிட்டு வாழ தெரியவே ஜாலியாக வந்து. ஓகே ஓகே சரி ஐயா. சரி நன்றியா. காய்ச்சல்ல சந்தோஷமா மகனுக்கு அனுப்பி விடுறேன். மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தவர். அதில் ஒரு முதல் போடு இந்த இதால் போகணும் இவருக்கு தெரியும். ஓ ஓ அதான் சுத்தமாக தெரியுதல்ல அப்போ. ஓ ஓ அதுல சுத்தமாக தெரியுதல்ல. ஓ ஓ அதுக்கு அங்கால இருக்கிற கேட்டுரு. அது அங்கால பக்கம் தான் இப்போ வாசல் இவங்க தண்ணி. ஓகே ஓகே சரி ஐயா. ஓகே பாய் பாய். சரி நாங்கள் வெளிக்கிடுவோம் என்ன இன்ஸ்டாகிராமில் உள்ள மகன் என் வீடியோ பார்த்துட்டு பழைய வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி விட்டுருந்தேன் இவரை போய் பேட்டி எடுக்க ஏழுமாண்டு. சரி ஐயா. இப்போ கிட்ட கலைச்சலா எனக்கு இந்த பெரிய போர்டு இல்லை தானே. இந்த சின்ன போர்டில் கலைக்கிறா. அந்த வேலை போர்டில் கலைக்கிறா. என்னோட சங்கர போடியோடு தான் கலைக்கிறான். அவன் யாழ்ப்பாணம் வேலைக்கு போகிறான். மேசன் வேலை ஆசாரி வேலை பார்க்குறவன். இவன் பஞ்சத்தடியில் வாங்க அவன் இப்போ அங்கால வேலைக்கு போகிறவன் கொடுக்குறான். சரி ஐயா. சரி நன்றியா பாய். மகனுக்கு அனுப்பி விடுறேன் வீடியோவை. இது வந்து அமெரிக்கன் மிஷன். அமெரிக்கன் மிஷன் என்ன? இது அமெரிக்கன் மிஷன் அங்கேயும் இருக்கு. எங்கட விட பக்கத்தில் இருக்க அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடம். இது நீங்கள் நின்ற சந்தி இருக்குல்ல அதுக்குள்ளே போகிற துரைசாமி அங்கால நேர போன சித்தி விநாயகர். இதில் முன்னுக்கு இருக்கிறது இந்த பொம்பளை பிள்ளை படிக்கிற ஸ்கூல். இந்த இது இதில் வர இந்தியாவில் வர மகா வித்தியாலயம். ஓகே. இங்கே ஃபேமஸான ஸ்கூல் இது மகா வித்தியாலயம். மகா வித்தியாலயம். நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் என்ன சொல்ற ஆக்களே இல்லைண்ணே. ஆக்கள் எங்கே எல்லாம் போட்டாங்க எல்லாம். இந்த பட்டை எப்படி வீடுகள் எல்லாம் கட்டுறேன்னா இப்போ கோடிக்கணக்கில் முடியும் வேணே. எல்லாம் பாருங்க பாடடைஞ்சு போய் இருக்குது. எல்லாம் லட்சக்கணக்கில் முடியும். அதான் ஆனால் வடி வடியான வீடுகள் என்ன அது முன்னே இருந்தாக்கள் கட்டினவங்களுக்கு இப்போ ஒரு மீள் தானே எல்லாம் தமிழ்நாடு. ஆனால் அந்த கதையில் வசதியாக இருந்திருக்கிறவன் எங்கள் மக்கள் நல்ல வசதியானார்கள். இப்பயும் வசதியாக இருக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? வராங்க போகிறாங்க அவ்வளோ. அப்போ அண்ணா சின்னால என்ன செய்கிறது? நான் 14 வயசுலேயே பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு இப்படி தான் கூலி வேறு இல்லை. வேறு என்ன கடற்தொழிலாம் செய்தது சும்மா இப்படி நொங்கல் அணிகள் விற்பன். வாழ்க்கையை கொண்டு போகணுமே. ஏதோ ஒரு உழைப்பால் கொண்டு போயிடணும். ஏதாவது ஒரு உழைப்பில் குடும்பத்தை பார்க்கணும். அதான் வீட்டுக்கு கிடந்தா வராது. உண்மைதான். இந்த 3 மாதம் வீட்டுக்கே இருக்காண்டி நினைக்கக்கூடாது. அது மாதிரி பிரச்சனை. என்னால் முடிஞ்ச அளவு ஒரு தொழில் செய்துருப்பேன். வீட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் சாப்பாடோட போகக்கூடிய மாதிரி இந்த மலையோட. அண்ணா எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். 5 பேர். என்ன செய்யணும் மக்கள்? எல்லாம் பள்ளிக்கூடம் தான் படிக்கணும். ஒருத்தர் கட்டாரில் நிற்கிறேன், ஒருத்தர் கொழும்புல நிற்கிறேன். 3 பேர் இங்கே பள்ளிக்கூடம். ஒரு வாய் பேசாத பிள்ளை ஒருத்தி இருக்காதானே. போன பிரச்சனை தானே. அவள் வருது அந்த வாய்ப்பான் அட்டன் பண்ணவா. அவளுக்கு இந்த ஐட்டம் சும்மா செய்து முடிச்சேன் நான். அவள் கதைக்க மாட்டாதானே. அவள் இப்போ கதைக்க மாட்டேன். இப்போ அவன் என்ன மெடிக்கல் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் போல நான் இப்போ அந்த பேரனை கொண்டு போகிறேன். இங்கே வலுவூட்டர் சங்கத்துக்கு கொடுக்கணும் இல்லை. அது சாமான்கள் கொடுக்கணுமாம் கொள்ளணுமாம்னு சொல்லி பதிக்கிறாங்களா என்ன செய்கிறாங்களோ இருக்காது. ஊர்லேயே என்னென்ன ஃபேமஸ்? வணக்கம்.
போன முறை நான் உங்களை பேட்டி எடுக்க பாட்டெல்லாம் பாடியெல்லாம் காட்டினீங்களே இல்லை கூத்ததிகள் செய்த நீங்களே என்ன அதில் நிற்போம் கூத்ததிகள் செய்த நீங்களாகுமா ஓ நாடகங்கள் நடிக்கிறேன் ஆஹா நாடக கலைஞர் அதை விட பிள்ளைகளை வச்சு வளர்த்தேன் நான் ஓகே ஓகே இல்லை நிற்போம் போன முறை நான் உங்களை பேட்டி எடுத்து போனா நிறைய பேர் கேட்டேன் யார் நல்லா பாடுறாருன்னு சொல்லி கன இடங்களில் முன்னாடி ஏறினேன் நான் காத்துக்கிறான் நாடகங்கள் அதுகளுகள் பாட்டுகள் அதுகளுக்கு போடுறேன் கலை கலாச்சாரத்திலாம் போய் பாடி படமான சர்டிஃபிகேட்லாம் மட்டும் வச்சுக்கணும் போன முறை உங்களை நான் பேட்டி எடுத்து போட்டு நிறைய பேர் கேட்டேன் யார் இந்த அண்ணா நல்லா பாடுறாரு சொல்லி இப்போ உங்களை பாட்டை வந்து படிக்கணும் நல்ல ஒரு பாட்டு படிச்சிங்களா சரி நான் படிக்கிறேன் கேளுங்க நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை காவலரே வேஷமிட்டா கள்வர்களும் வீட்டுருவி கண் முன்னே தோணுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டா கள்வர்களும் வீட்டுருவி கண் முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்து கள்வனுக்கு கைவிலங்கு போட்டு விடும் கண்ணுக்கும் கெட்டாது சத்தியமே ஓடும் முகத்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான வீழ்ச்சம் போடும் முகத்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான வீழ்ச்சம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மையில்லாதது பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு சென்ற வழி போகிறவர் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு சென்ற வழி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் நான் ஆணையிட்டு அளவுடிங்க முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே குத்திரற்ற பூனைகளாம் மாறுகளே சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏகமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்களே உண்மை ஒருபோதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை ஒருபோதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது நான் ஆணையிட்டால் அது மட்டும் கொஞ்சம் சின்னலை நீங்கள் ஃபுல்லா படிக்கிறது ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் நான் ஆணையிட்டார் அது நடந்து விட்டார் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஓகே நன்றி அண்ணா நன்றி 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 வேற லெவல்ல பாடுனீங்க சரியா நான் இப்ப நிக்க நேரம் இல்ல வேலையா வெளி வளதெல்லாம் விழுந்துட்டு இருக்கா பூரசுகள் தறிகள் வெட்டி இருக்கா பூட வேணும் இதுக்கு நின்று அடைக்க வேணும் ஓகே ஓகே குளிக்கிற கிணறுகள் எல்லாம் விழுந்து போச்சு காத்தோட அதுல நிக்க நேரம் இல்ல சரியா ஓகே 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 யாரு கேட்டது உங்களை நல்லா பாருங்க மெசேஜ் பண்ணவே கதை பேர் கேட்டவங்கள புரியட்டான் வாகன வரலாம் என்ன கண்டுட்டு போன முறை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டீங்க குறியட்டான போய் சம்பளிச்சா நம்ம கண்டுட்டு பஸ் காரெல்லாம் மேன்காரெல்லாம் கட்டி டிவியில் தட்டப்படி பாடிக்கொண்டிருக்கு எல்லாம் பார்த்துருக்காங்க பூங்குடலாம் பார்த்துருக்காங்க சந்தோஷம் தானே சரியா ஓகே பாய் 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 இந்த பாட்டை போட்டு விடுங்க கட்டாயம் கட்டாயம் சொல்லுது தண்ணி நிற்குதுன்னு சொல்லு கோயிலுக்குள்ளே இருந்து தண்ணி தான்
இதான் பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இங்கால போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. தொடர்ந்து வந்தோம்னா இதில் புங்குடுதீவு மத்திய கல்லூரி இருக்குது. இந்த ஸ்கூலோட வரலாறுகள் தெரிஞ்சால் கொமெண்டில் போட்டு விடுங்க. ஐயா வணக்கம். ஐயா சப்பாத்தின அடிச்சவங்க விளக்கிட்டாச்சு. ஐயா என்ன வேலை செய்கிறீங்களா ஐயா? தோட்டம். அவன் ஷூவெல்லாம் அடிச்சு கலாசா வலிக்கிட்டாச்சா? ஷூ அடித்தது காலில் ஒரு எரிச்சல் வருத்தம். அதுக்காக தான் அந்த கால் ஷூ அடித்தது. ஷூ அடிக்கக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இல்லை. வசதியெல்லாம் வரும் இங்கே என்ன இது கொண்டு வரீங்க? இது கடிதம் கொண்டு வரேன். ஏபிசியில் இருந்து வேண்டியது வெள்ள அழிவு நிவாரணம் போ நிவாரணம் தருவீனமா சொல்லி இருக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிக்கை தான் கூட வேண்டியது. சரி ஐயா வாங்க. என்ன பேர் ஐயாவுக்கு? அப்போ என்ன கமம் செய்கிறதா என்ன மாதிரி? எத்தனை ஏக்கர்? கமம்னு சொன்னால் நாங்கள் நெடுந்தீவு தான் எங்களோட சொந்த இடம். நெல் பெரிய அளவில் செய்யக்கூடிய நிலம் இல்லை. மேட்டு பயிர் செய்ய தக்காளி, கத்தரி, வெங்காயம், மிளகாய் அப்படியான பயிரை தான் நாங்கள் போடுவோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட போடுவோம். ஓகே. எங்கே வச்சுருக்கீங்க உங்களோட தோட்டம்? நெடுந்தீவுல செய்கிறீங்க. அப்போ இங்கே இது எங்களோட ஏபிசி, எங்கள் நெடுந்தீவுக்கு சம்மந்தப்பட்ட ஏபிசி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்க. ஏபிசிக்கு வரணும்னு சொன்னா அங்க இருந்து எங்களுக்கு தேவைன்னா இங்க வந்துரும். என்ன ஐயா? ஓ ஐயா சரியா கஷ்டம் என்ன? சரியான கஷ்டம். நெடுந்தீவுல இருந்து புங்குடுதீவுக்கு வரணும். புங்குடுதீவுக்கு வரணும். இங்க ஏபிசி இது விவசாய போதனா ஆசிரியர் விவசாய நடவடிக்கைக்கான செயல்பாடு இங்க இருக்கு. சரி ஐயா சரியா நன்றியா. ஓகே ஓகே பாய். ஓகே. என்ன நடக்குது? என்ன பூவேரசா? என்னதுக்கு என்ன தேவை? வீட்டு தேவைக்கு தான். அவர் இப்படி போயிட்டாள். அவளை விரட்டலாமோ? விரட்டுங்க. நான் கதைக்கிறேங்க. நீங்களும் சேர்ந்து ஓம் சொல்லணும். நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கண்ட வகையெல்லாம் கூட ஓம் பண்ணிட்டு வேணுமா? அண்ணா வணக்கம். ஓ நாங்கள் இது சிஐடி. சிஐடியில் பயமாக இருக்குது. அதான் என்னென்னா விறகு எல்லாமே என்னதுக்கு இப்போ எடுக்கிறீங்க? நீங்கள் சாப்பாட்டுக்கு யார் பெர்மிஷன் தானே உங்களுக்கு? இது பெர்மிஷன் கேட்டு எடுக்கிறீங்களா? வாணி சொந்தக்காரர் இங்கே ஒருத்தர். அப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு டேக்ஸ் கட்டணுமே இப்போ. சரியான வெளில வேணீங்க. சரியான அழிவாகுமா? நான் சும்மா நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். என்னம்மா நிவாரணங்கள்லாம் தருவீனம்மா? நிவாரணம் இங்கே பாதிக்கப்பட்ட வீடுகள் என்று கொடுக்குறாங்களே. எங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட வீடுகள் இருந்து தரையில் உண்டு. வீட்டுக்குள்ளே தண்ணி கிடந்தது. ஜிஎஸ்மார் ஒன்றும் பதிஞ்சு தரையில் எங்களுக்கு வந்து பார்த்தாங்க. நாங்கள் சொன்னோம் எங்களை உடனே பார்த்தினோம். ஒரு பதியும் இல்லை. ஆக தந்தது ஒரு சமண்டினும் ஒரு மைன் உள்ளிஸ் பேக்கெட், ஒரு 4 பேக்கெட் சின்ன பேக்கெட், அவ்வளோ கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்கல. அடுத்த எங்களோட வெளிநாட்டுக்காரர் எங்களுக்கு ஒரு 5000 காசு தான். அதுவும் புங்குடுதீவில் உள்ள வெளியுறவுகள் எங்களுக்கு தந்தவங்க. வெளிநாட்டிலேருந்து அவங்களாம் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உண்மையில அவங்கள நான் தெய்வம் கொண்டு தான் போட்டோம் இந்த விஷயத்தில். ஒரு அரசாங்கத்தால் எங்களுக்கு இந்த கொடுப்பனும் இங்கே கொடுக்கல. எங்களுக்கு கிடைச்சது ஒரு சின்ன சமண்டினும் ஒன்றும் ஒரு மைன் உள்ளிஸ் பேக்கெட் ஒரு 4 பேக்கெட் அவ்வளோ தான் கிடைச்சி. நாங்கள் 5 பேர் மொத்தம். எங்களுக்கு கிடைச்சது இவ்வளோ தான். பேக்கெட் நான் 11ஆம் பட்டார். எங்களுக்கு பொம்பளை 5 இயர்ஸாக இருக்கிறோம். அவட போய் கேட்டு நாங்கள் இப்படி எங்களை பிரச்சனையை சொல்லி கேட்டோம். வீட்டை கொண்டு வந்து காட்டினா வீடு ஒழுகுது மூலையால் தண்ணி கிடக்கு. சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் இருங்க. ஆனால் வள ஃபுல்லாக தண்ணி. வீட்டுக்குள்ள கொண்டு ஏறையில் வழியாக மிச்சம் வளவெல்லாம் தண்ணி. வீட்டுக்கு ஏறினா தரேன் தண்ணி காசு தருவாங்களாம். வீட்டுக்கு ஏறி ஒரு ஆள் செத்தா தான் நீங்கள் காசு கொடுப்பாங்க, இல்லாட்டி தர மாட்டான். அப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீ வீட்டுக்கு ஏறினப்புறம் ஒரு ஆள் சாக்காட்டணுமே நாங்கள் மின்னக்கட்டு இந்த கொடுப்பனவுக்காண்டி. வீட்டுக்குள்ளே முத்தத்தில் தண்ணி வலிக்கு பிள்ளைகள் வலிக்கிடையிலாது. நாங்களும் வேலைக்கு கொண்டு போயிடலாம் அந்த மூட்டை. ஆனால் ஒன்றும் தெரியல எங்களோட ஊரில். ஆனால் வெள்ளம் போன ஆக்களுக்காண்டி 1-2 15 கொடுக்குறாங்க. J25 நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த கொடுப்பனவும் இல்லை. J25 GS இருக்கிறோம். சில கஷ்டம் தான். நாங்கள் எங்களுக்கு தந்தது ஒரு கொடுப்பனவே இன்னும் கிடைக்கல. ஜிஎஸ்ல போய் கேட்டால் 15 ஒன்றும் 10 இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. எங்களுக்கு இந்த எல்லாருக்கும் 20,000 கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்கல. கேட்டால் எங்களுக்கு வெள்ளம் போடல. வெள்ளம் வந்து ஒருத்தர் சேர்த்தா தான் எங்களுக்கு காசு தருவாங்க.
ஊருக்குள்ள வேற யாரும் காசு கொடுத்துருக்கீங்களா? காசு தருவாங்க. ஊருக்குள்ள வேற யாரும் காசு கொடுத்துருக்கீங்களா? இப்போ கொடுத்துருக்காங்க, ஒரு 25 வீட்டு திட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. அது வெள்ளத்தில் இருந்தாலும் சொல்லி பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் கேட்டுனாங்க ஜிஎஸ், நாங்களும் பள்ளிக்கூடம் போகிறோம், வீடுகளில் தண்ணி நிற்கி மழை வெள்ளம் தண்ணி என்ன அவசரம் இல்லை, நீங்கள் போக தேவையில்லைன்னு சொல்லி எங்களை மறைச்சிட்டாங்க. மறைச்சவங்க இல்லாமல் எங்களுக்கு எது வேணும் கொடுப்போம், இதுவரையிலையும் கிடைக்கல. இன்று வரை எங்களுக்கு கொடுப்போம். ஆக நாவலன் குணாளன்னு சொல்லி உண்மையிலே அவங்கள நான் உண்மையிலே போட்டுருவேன், சிவனறிய போட்டுருந்தேன், நம்மளுக்கு ஈசனறியா அவங்கள போட்டுருவோம். ஏன்டா அவங்க வெளிநாடுகளோட தங்களோட நிதியிலேயும் வெளிநாட்டு நிதியிலே எங்களோட மக்களுக்கு தங்கள் அலையன்றதை கொஞ்சம் அது கொடுக்குறாங்க. அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த கொடுப்போம் இதுவரையிலையும் கிடைக்கல. இன்னும் ஆதங்கத்தில் சொல்கிறேன். ஆனால் அரசாங்கத்தில் ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. அதெல்லாம் கை கால் நட வேறு ஒரு பிரச்சனை இல்லை. யாரும் பயப்பட்டு நாங்கள் நடங்கல, எங்களுக்கு ப்ரெஷர், அதெல்லாம் கை கால் ஆட்டம். உண்மையில அவன் நான் போறல, நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி நான் போகிறால உண்மை கதை. உன்னால நாவல நாட்கள் அன்றைக்கும் எங்களுக்கு நியூ ஹாஸ்பிட்டல் வேலை செய்த நாங்கள் சாந்தப்படுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே ஓகே ஓகே. சிரமதானே செய்த நாங்கள் அதுக்கு அவங்களால என்றதை தந்தாங்க. அவங்க ஊருக்குள்ள செய்கிறாங்க. வேற எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை, இதுவரையும் கிடைக்கல. கிடைச்ச ஒரு பக்கெட் 100 லீஸும் ஒரு சாமந்தி. அண்ணாட பேர் என்ன? அண்ணாட பேர்? என் பேர் மார்க்கண்டு கேதாரம். ஓகே. எத்தனை பட்டாரம்? நார்மலா ராசு கொண்டு கூப்பிடுவாங்க. எத்தனை பட்டாரம்? 11ஆம் பட்டாரம். சரி அண்ணா, சரியா? ஓகே சரி. இது ஒரு பயம் இல்லை எங்களுக்கு, தெளிவாக எல்லாரும் போட்டு காடுங்க. எங்களுக்கு புங்குடியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பேரையும் போட்டு சொல்லு, இந்த பேரையை பப்ளிக்காக சொல்லு. இதில் நாங்கள் பயப்படுறது ஒன்றும் இல்லை. தந்தா தான் தந்தான்னு சொல்லுவேன், தெரான்னு தான் சொல்லுவோம். இதான் உண்மை. அப்புறம் ஆதங்கத்தில் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. எங்களோட மக்கள் எத்தனை பேர் வெள்ளத்தில் கிடக்கிறாங்க, இதுவரையிலையும் கிடைக்கல. எத்தனை குடும்பங்கள் வெள்ளத்தில் இருக்குது, இப்பயும் பத்தே இல்லை. சில இடங்களில் இப்பயும் பத்தியில் வெள்ளம் தான், முத்தவெல்லாம் வெள்ளம். ஆனால் இதுவரையும் ஒரு கொடுப்பனவும் இல்லை. சரி என்ன, சரி சரி அண்ணா. என்ன இப்போ என்ன விறகு கட்டி கொண்டு போக போறீங்களா? அதான் கிடக்கிற காட்டுறது. வேற என்ன? சரி அண்ணா, சரியா? ஓகே ஓகே. ஒவ்வொரு நாளும் விறகு கட்டுறதா? இல்லை இல்லை, நாங்கள் இப்போ வீட்டுக்கு சமைக்கிறது விறகு இல்லைங்க. சரி அண்ணா, ஓகே ஓகே அண்ணா. இப்போ நாங்கள் போகவே இல்லாது, அவரது கண்ணி நிற்குது. நான் குறிப்பிட்ட அளவு காட்டிக்கொள்கிறேன். உண்மையிலேயே எங்களோட சனங்கள் பாவம். எங்களுக்கு இப்போ மழையெல்லாம் விட்டு ஓஞ்சாலும் இங்கே நிறைய சனம் சரியான கஷ்டத்தை தான் இருக்குது. அந்த வீட்டில் நம்ம சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, அது ஓடிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஒன்றுமே வத்தே இல்லை. இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் இந்த இடம் இருக்குது. இந்த வீடுகள்லாம் பாருங்க, தண்ணிக்கு நடுவில் இருக்குது. உண்மையிலேயே பாவம் கைஸ்.